Seriously? Look at me. ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கூகுள் ஆப் இன்ஜினை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் க்ளவுடோட எஸ்டிகே வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கூகுள் எஸ்டிகே டவுன்லோடுங்கிறத கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கூகுள் க்ளவுட் CLIன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து 88 MB வந்து தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தால் வந்து சியில் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வேறு டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கூகுள் க்ளவுட் வந்து இன்ஸ்டால் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. கூகுள் CLI வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GCPயில் வந்து லாகின் பண்ணணும். எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். gcloud projects கிரியேட் உங்கள் ப்ராஜெக்டோட நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.